கிட்டத்தட்ட இப்போ 12:30 மணி ஆகுது. 8:30 மணிலேருந்து நிற்கிறோம். இது வரைக்கும் ஒரு டீ காஃபி கடை குடிக்கல. அந்த மாதிரி இருக்குது எங்கள் நிலைமை. இது எதுதான் தீர்வு? எந்த அளவுக்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது? ஆமாண்ணா, இப்போ காலைல வந்து 6 மணிலேருந்து நிற்கிறோம். இப்போ மணி 12 ஆயிடுச்சு. தள்ளி தள்ளி நெஞ்சு வழியே வந்துருச்சு. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? ஒரு நாளைக்கு காலைல தான் ஓட்டணும். காலைல ஓட்டினா சாயந்தரம் காலி ஆகிடும். திருப்பி மறுநாள் வந்து இங்கே நிற்கணும். இதே எப்படி ரொட்டேஷன்? வேற எங்கேயும் கிடைக்கல. இந்தியனை தவிர வேற எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா இந்தியன் தான். இங்கே ஒரு இந்தியன், கோயம்பேட்டில் ஒன்று, இந்த 2 இடத்துல தான் கிடைக்கிது. வேற எங்கேயுமே கிடைக்கல. அப்படி மீறி கிடைச்சாலும் இதே மாதிரி லைன் தான். காரணம் யாரை சொல்றதுன்னே தெரியலண்ணா. அதில் பாதிக்கப்படுறது நாங்கள் மட்டும்தான். எங்கள் கோரிக்கை என்ன, எங்களுக்கு வந்து கேஸ் ஈஸியாக கிடைக்கணும். அது கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம். ஆமாண்ணா, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. போற இடத்துக்கு போய் சேர முடியல. ஆனா இருந்தாலும் நல்லா ஓடும் போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து கேட்டாலே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா இந்த நிலைமையில நாங்க ஓட்டும் போது கூட ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னா உங்களுக்கே அந்த பிரச்சனை உங்களோடது. கேஸ் கிடைக்கல, நாங்க என்ன பண்ண முடியும்? அது நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அதனால பாதிப்பு எங்களுக்கு தான். இப்போ 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு 400 ரூபா ஓட்டிருப்பேன் வச்சுங்களா. இப்போ நான் வீட்டில் போய் படுத்துட்டா அந்த 400 ரூபா யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க போகிறது? அரசாங்கம் கொடுக்க போகிறது கிடையாது. அரசாங்கம் இதுக்கு எதனா ஒரு தீர்வு எடுக்கணும். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் வேணும். இந்த இதுக்கு வந்து கோ கேஸ்ல வந்து கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. இந்தியனை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியன் இந்த கோ கேஸ்ல கிடைச்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சது. அங்கே கிடைச்சாலும் 100 ரூபாய். இங்கே வந்து 84 ரூபா கொடுக்கறது. அவன் வந்து அநியாய கொள்ளை அடிக்கிறான் 100 ரூபாய். அந்த 100 ரூபா போட்டாலும் மைலேஜே கிடையாது. இப்போ இந்த கேஸ்ல ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டலாம் இங்க. ஆனா அதே கேஸ் அங்க 100 ரூபாய்க்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியல. அப்ப அதுலயும் நஷ்டப்படுறோம், இதுலயும் நஷ்டப்படுறோம். இந்த எல்பிஜி தட்டுப்பாடுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10-15 நாளாகவே இந்த எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குது. எங்கேயுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பங்கு இருக்குது. ஆனால் வந்து எப்போ போனாலும் வந்து ஸ்டாக் இல்லைன்றாங்க. கேஸ் இல்லாமல் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் வந்து ஃப்ரீயாக கிடைச்சாதான் நாங்கள் வந்து ஓட்ட முடியும், தொழில் பண்ண முடியும், வண்டிக்கு டியூ கட்ட முடியும், குடும்பத்தை பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இதே பிரச்சனையாகவே இருக்குது. டெய்லியும் காலையில் வர்றோம், மத்தியானம் வரல இந்த மாதிரி நிற்கிறோம். கேஸ் வந்து போட முடியல. இப்போ நாங்கள் வந்து எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொந்த வண்டி கிடையாது. எல்லாருமே டியூவில், பேங்க் லோனு, இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸில் தான் எல்லாமே எடுத்து நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சிரமம் இருந்துச்சுனாக்கா சரியான வருமானம் இல்லைன்னா நாங்கள் வந்து குடும்பமும் சரியாக பார்க்க முடியாது, வண்டி டியூவும் எங்களால் கட்ட முடியாது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசு வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? எங்கள் ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கை அதெல்லாம் கொஞ்சம் செவிசாய்த்து கேட்டு இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்குங்க. ஆமா, நிறைய பங்கு இருக்கு. சிட்டியில பாத்தீங்கன்னா எண்ணற்ற பங்கு இருக்கு. எல்பிஜி கேஸ் பங்கு, பிரைவேட் பங்கும் இருக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்லயும் இருக்குது. ஆனா இப்ப ஒரு வாரமாவே எங்கேயுமே இல்ல. சிட்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இல்லை. ஏதோ ஒரு சில பங்குல தான் இருக்குது. அதைத்தான் இப்ப நார்த்ல இருக்கிறவங்க சவுத்துல வந்து இப்ப போடக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. இது நிறைய தொடர்ந்துகிட்டு இருக்குது. இதை வந்து சீக்கிரம் சரி பண்ணா நல்லா இருக்கும். மத்திய மாநில அரசு இப்ப நாங்க பார்த்தோம்னாக்கா மீனம்பாக்கத்தில் இருக்கிற பங்குக்கு கிட்டத்தட்ட கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜில் இருந்து நிற்கிறோம். ஒரு 3 கிலோமீட்டர் நிற்கிறோம். ஒரு 1000-1500 வண்டி லைனில் நிற்குது. 1000-1500 ஓட்டுநர்களும் இவ்வளோ சிரமத்துக்கு இந்த வெயிலில் நின்று தான் நாங்கள் வந்து கேஸ் போடுற சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ இதை வந்து மத்திய மாநில அரசு கொஞ்சம் இதை பார்த்து சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எல்பிஜி கேஸ் வந்து 1 மாசத்துக்கு மேல டிமாண்ட்ல வந்து நிற்குது. அங்கங்க ஒரு பங்க்ல வந்து நின்றுது. இப்போ சுத்தமா ஒரு வாரமா எந்த பங்க்லயும் வரல. எல்லாம் வந்து இங்க இருக்கு அங்க இருக்குன்னு அலைஞ்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில 6 மணிக்கு வந்து லைன்ல நின்னோம். இன்னும் டீ காஃபி கூட ஒரு வழி இல்லை. வெயில்ல தள்ளிக்கின்னு அவங்கவுங்க கஷ்டப்படுறது நீங்க எல்லாம் பாக்குறாங்க மக்கள். ஆனா இதுக்கு வந்து எக்மோர்ல இருந்து எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு குரூப்ல போட்டு இங்க இருக்குன்னு எல்லாம் வந்து லைன்ல நிக்கிறாங்க. கடைசியில வந்து அந்த இடத்துல போக சொல்ல கேஸ் காலின்னு திருத்துறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? வேளச்சேரியில 3 பங்க் இருக்கு, 3 பங்கும் க்ளோஸ். இந்த சைடு சிஐடி நகர்ல 3 பங்கு இருக்கு, அதுலயும் 3 பங்குலயும் இல்ல, எதுலயும் கிடையாது. இதுக்கு என்னதான் வழி? தீர்வு என்ன? பெட்ரோல்ல இருந்து எல்பிஜிக்கு வரணும்ன்றீங்க, மாசு கட்டுப்பாடுன்றீங்க, இதுல இருந்து இது சிஎன்ஜின்றீங்க. எதுக்குதான் வழி இருக்கு? இதுக்கு யாரு தான் முடிவு எடுப்பீங்க? காலையில 6 மணில இருந்து நீங்க நிக்கிறோம். நாங்க காலையில இருந்து இன்னும் சாப்பிடல. கியூ வந்து ஆலந்தூர் கோட்ல இருந்து வரும். கொஞ்சம் 2.5 கிலோமீட்டர் வண்டியை தள்ளிக்கினே வரும்.
கேஸ் இல்லாத வண்டியை தள்ளினே வரும். என் பேர் பன்னீர்செல்வம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.